ஜில்லா ஃபாட்டு டபிள்யூக்கு வரப்போறாரு அப்படிங்கிற மாரி ஒரு அப்டேட்ட ஜில்லா ஃபாட்டே குடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் கோடியோட நிலைமை என்ன அப்படிங்கிற மாரி இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஏன்னா ஏற்கனவே லேட் ஆயிருச்சு. அதுக்குள்ள டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிரலாம். அதாவது இப்போ வந்து ஜில்லா ஃபாட்டு வந்து ரீசென்ட்டா ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியிருக்காரு. அதுல வந்து பல கேள்விகள் கேட்டதுக்கு நம்முடைய ஜில்லா ஃபாட்டு கிட்ட அதாவது நீங்க வந்து டபிள்யூக்கு வருவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன ஒரு பதில் என்ன அப்படின்னு கேட்டா, நான் வந்து டபிள்யூக்கு வர்ற அளவுக்கு நான் அவ்வளோ பெரிய ஆளு கிடையாது. நான் வந்து என்ன தானே நான் இன்னும் ப்ரூவ் பண்ணல. அதாவது என்னோட தகுதி என்ன, என்னோட ரெஸ்லிங் அனுபவங்கள் என்ன அப்படிங்கிறத இன்னமும் நான் ப்ரூவ் பண்ணல. அதனால நான் வந்து இப்போ வந்து டபிள்யூக்கு வர மாரி எந்த ஒரு ஐடியாவும் இல்ல. ஆனா கண்டிப்பா நான் டபிள்யூக்கு கண்டிப்பா நான் வருவேன். நான் வராமலாம் போக மாட்டேன். அது வந்து என்னோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆம்பிஷனா இருக்குது. அதாவது என்னோட மிகப்பெரிய ஒரு குறிக்கோளா இருக்குது அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. அது இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, இப்போ நம்முடைய ஜில்லா ஃபாட்டு வந்து உமாகா பையனோட உமாகாவோட சன்னு தான். ஸோ இப்போ சின்ன சின்ன ரெஸ்லிங் கம்பெனியில் வந்து இப்போ ஜில்லா ஃபாட்டு ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதாவது அந்த சின்ன சின்ன ரெஸ்லிங் கம்பெனிலேயே நம்மளுடைய ஜில்லா ஃபாட்டு வந்து 3 சாம்பியன் ஆகியிருக்காரு. அது அந்த ரெஸ்லிங் அந்த சின்ன சின்ன ரெஸ்லிங் இருக்குல்ல, அதுலேயே பெரிய சாம்பியனா நம்மளுடைய ஜில்லா ஃபாட்டு இருக்காரு. அதாவது 3 பிராண்டோட ஒரு டைட்டிலை வந்து நம்மளுடைய ஜில்லா ஃபாட்டு தான் வச்சிருக்காரு. இப்போ நம்ம டபிள்யூல வந்து ரா, ஸ்மாக்டவுன் அப்படிங்கிற மாதிரி அதில் பெரிய சாம்பியன் இருக்குல்ல, அது மாதிரி அந்தந்த ரெஸ்லிங்கில் வந்து மெயினான சாம்பியனை 3 சாம்பியனை வந்து ஜில்லா ஃபாட்டு வந்து வச்சிருக்காரு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையான விஷயம். அது இல்லாமல் இப்போ ரீசெண்டாக அவர் வின் பண்ண சாம்பியன் எது அப்படின்னு கேட்டால், அதாவது 4th ரூபன் அப்படிங்கிற அந்த வேர்ல்டு சாம்பியனா உங்களோட ஜில்லா ஃபாட்டு வின் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் நம்முடைய ஜில்லா ஃபாட்டே சொல்லியிருக்காரு, அதாவது கண்டிப்பாக நான் டபிள்யூக்குள்ள வருவேன், நான் வராமலாம் போக மாட்டேன். என்னோட ஒரு மிகப்பெரிய ஒரு குறிக்கோள் என்ன அப்படின்னு கேட்டால் டபிள்யூக்குள்ள வர்றதா அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் டபிள்யூல வந்து 2 விதமான இது இருக்குது. அதாவது ஒன்று ஓஜி பிளட் லைன், ஒன்று பிளட் லைன் 2.0. இதில் நீங்கள் பிளட் லைனுக்குள்ளே வந்துட்டீங்க, அதாவது டபிள்யூக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த பக்கம் சேருவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நான் வந்து ரோமன் ரெயின்ஸ் பக்கம் தான் சேருவேன். ஏன்னா உண்மையான ட்ரைபல் சீஃப் யார் அப்படின்னா அது 100% ரோமன் ரெயின்ஸ் மட்டும்தான். ஏன்னா நான் வர்றேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் ரோமன் பக்கம் தான் நிற்பேன். சோலோ பக்கம் நான் நிற்க மாட்டேன். ஏன்னா சோலோ வந்து ரோமன் ரெயின்ஸோட ஒரு காப்பி தானே தவிர சோலோ வந்து உண்மையான ட்ரைபல் சீஃப் கிடையாது. ரியல் ட்ரைபல் சீஃப் அப்படின்னா அது ரோமன் ரெயின்ஸ் தான். கண்டிப்பாக நான் டபிள்யூக்கு வந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிளட் லைன் ஸ்டோரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் ரோமன் ரெயின்ஸ் பக்கம் தான் நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி ஜில்லா ஃபாட்டு அவரோட ஒப்பீனியனை சொல்லியிருக்காரு. டபிள்யூ நீங்களாம் இப்படிலாம் பண்ணுவீங்கன்னு நான்லாம் கனவுல கூட நினச்சி பார்க்கலையா. சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி கெவின் ஓவன்ஸுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் ஒரு மேட்சாக புக் பண்ணி எங்களோட கோடியை வந்து இப்படி ஆக்கிட்டீங்களாடா. நீங்களா நல்லா இருப்பீங்களாடா. என்னோட தலை எப்படி இருந்தவன்டா, அவ்வளோ பெரிய சாம்பியன்டா, டபிள்யூவோட அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூ சாம்பியன்டா, அவனை வந்து இப்படி இன்ஜூர் பண்ணி ஆக்கிட்டீங்களாடா. இதெல்லாம் உங்களுக்கே நியாயமாடா. ஏன்னா இப்போ நம்மளோட கோடியோட நிலைமை என்ன அப்படின்னு கேட்டால், கோடிக்கு வந்து எந்த விதமான இன்ஜூரியும் ஆகலை அப்படிங்கிற மாதிரி இப்போ இன்டர்நெட்டில் ரொம்பவும் வைரலாக போயிட்டுருக்கு. ஏன்னா சொல்கிறாங்க எல்லாரும், அதாவது கோடிக்கு வந்து இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு, அதாவது இதுக்கப்புறம் அவர் வரவே மாட்டாரா, அவரோட ரெஸ்லிங் கரியர் என்ன வருது அப்படிங்கிற மாதிரி பல பேர் சொல்கிறாங்க. ஆனால் என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்டால், கோடிக்கு வந்து எந்த விதமான இன்ஜூரியும் ஆகலை அப்படிங்கிறது தான் என்னோட பொறுத்த வரைக்கும் என்னோட தாட். அதாவது நான் வந்து இன்டர்நெட்டில் சர்ச் பண்ண வரைக்கும் கோடிக்கு எந்த விதமான இன்ஜூரியுமே ஆகலையாம். ஏன்னா இது வந்து டபிள்யூ கிளப்பி விட்ட ஒரு ஸ்கிரிப்ட். ஏன் அப்படின்னு கேட்டால், இப்போ வந்து கிறிஸ்மஸ் வருது, அதாவது 25ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்மஸ். அதுக்குனால நம்மளுடைய டபிள்யூ ரெஸ்லர் எல்லாத்துக்குமே லீவு கொடுத்தாகணும். அதனால நம்மளுடைய இந்த ஒரு ஸ்டோரியை நம்ம பில்டப் பண்ணி இந்த ஒரு பொய்யோ எதையோ ஒன்று சொல்லி நம்மளோட கோடியை வந்து இந்த கெவின் ஓவன்ஸ் அந்த கோடியோட அந்த ஒரு ஸ்டோரியிலேருந்து நம்மளோட கோடியை விரட்டி விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி டபிள்யூட ஒரு பிளான். இப்போ டபிள்யூல அது 2024 அதிகமான மேட்சஸ் வந்து விளாண்டது யார் அப்படின்னு கேட்டால் நம்பர் 1 பிளேஸில் இருக்குது கோடி ரோட்ஸ் தான். ஆனால் அப்பேற்பட்ட கோடி டபிள்யூக்காக இவ்வளோ உழைச்சிருக்காருப்பா, அவருக்கு வந்து லீவ் கொடுக்கணும்ல, அதனால நியாயம் தர்மம். அதனால நம்மளோட கோடிக்கு வந்து அந்த ஒரு லீவை கொடுத்துருக்காங்க. இது ஒன்று. 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டால், கோடிக்கு வந்து நம்முடைய கெவின் ஓவன்ஸ் வந்து அவரோட டபிள்யூல தடை செய்யப்பட்ட அந்த மூவ் எது அப்படின்னா ஃபைல் டிரைவர். அதை வந்து நம்மளுடைய கெவின் ஓவன்ஸ் வந்து நம்மளோட கோடிக்கு போட்டார். அது வந்து டபிள்யூலே தடை செய்யப்பட்டது. அந்த ஒரு மூவ் பண்ணோம் அப்படின்னா உயிருக்கே ஆபத்து, ரெஸ்லிங் கெரியருங்கிறது முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு மூவை வந்து இப்போ நம்மளுடைய கெவின் ஓவன்ஸ் வந்து நம்முடைய கோடிக்கு போட்டார். இப்போ நம்முடைய கோடியோட நிலைமை என்ன ஆகும், செத்துருவான். ஆனால் டபிள்யூ வந்து இது ஃபேக்கு அப்படிங்கிறது, அதாவது அந்த சோடிச்ச ஒரு விஷயம் வந்து பொய் அப்படின்னு இதுலேருந்தே தெரியுது. இப்படி தான் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த ஒரு ஸ்டோரிக்காக நம்மளுடைய டபிள்யூ சொல்கிறாங்க.
அந்த மூவ் தடை செய்யப்பட்டது. அது வந்து உயிருக்கே ஆபத்து அப்படின்னு உங்களுக்கே தெரியுதுல்ல. அதனால இப்ப ஆயிருச்சு அப்படிங்கிறதுக்காக நம்முடைய கோடிய வந்து ஒரு சாம்பியன் வந்து ரீடைன் பண்ணிட்டு போயிரலாமே WWE ல. அதாவது என்னால முடியல. இந்த WWE ல வந்து எனக்கு வந்து இப்படி ஆயிருச்சு. அதனால நான் வந்து என்னோட டைட்டில வந்து நான் வெக்கேட் பண்ணிட்டு போறேன் அப்படிங்கிற மாரி நம்மளோட கோடி போலாம்ல. ஏன் போகல? ஏன்னா இதுலேருந்தே நீங்க புரிஞ்சுக்கங்க. இது வந்து நம்மளோட WWE வந்து ஒரு நடத்துன ஒரு மிகப்பெரிய ஒரு நாடகம். இதுல இன்னமும் புரியிற மாரி ஒரு விஷயத்த நான் சொல்லட்டா? அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து பிராக் லெஸ்னர்ட்ட இருந்து அந்த யுனிவர்சல் சாம்பியன அவ்வளோ போராடி வந்து வின் பண்ணாரு. அதுக்கப்புறம் ரோமன் ரெயின்ஸ் வந்து லுக்குமியா இருக்கு அப்படிங்கிறதுக்காக அவர் போராடி வின் பண்ண அந்த யுனிவர்சல் சாம்பியன வந்து வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டாரு. இது ஒண்ணு. அதுக்கப்புறம் WWE யுனிவர்சல் சாம்பியன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்டு கொண்டுட்டு வந்தப்ப நம்மளோட ஃபின் பேலர் தான் அந்த யுனிவர்சல் சாம்பியனை வின் பண்ணாரு. அதுவும் ஒரே நாள் தான் இருந்தாரு. அவருக்கு வந்து இன்ஜுரி ஆயிடுச்சு. என்னால திரும்பி ரெசல் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக அவரும் ஃபின் பேலரும் அவரோட யுனிவர்சல் சாம்பியனை வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டாரு. சரிங்களா? இது 2 புரிஞ்சுக்கங்க. ஆனா இப்ப WWE தடை செய்யப்பட்ட மூவ் எது அப்படின்னா அந்த பைல் டிரைவர். அத வந்து நம்முடைய கெவின் ஓவன்ஸ் பட்டிருக்காரு அப்படின்னா, அது எந்த அளவுக்கு WWE தடை பண்றாங்க அப்படின்னா, அது எவ்வளோ பெரிய ஒரு எஃபெக்ட், அது எந்த அளவுக்கு பாதிப்பு அடையும். நீங்களே யோசிச்சு பார்க்குறீங்களா? அதனால இது வந்து முழுக்க முழுக்க நம்மளுடைய கோடிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு லீவு. நம்முடைய WWE வந்து நம்முடைய கெவின் ஓவன்ஸுக்கும் கெவின் ஓவன்ஸுக்கும் நம்முடைய கோடிக்கு மேல அந்த ஒரு ஸ்டோரிய வந்து ஸ்டாப் பண்ணிட்டு, இங்கிட்டு வந்து நம்முடைய கெவின் ஓவன்ஸுக்கும் நம்முடைய ட்ரிபிள் ஹெச்சுக்கும் ஒரு ஃபியூட் இருக்க மாரி நம்மளோட WWE இப்ப காட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இன்டர்நெட்ல ஃபேன்ஸ் எல்லாம் என்ன சொல்ட்டாங்க அப்புட்னா, அதாவது கெவின் ஓவன்ஸ் வந்து கோடி ரோட்ஸ்க்கு வந்து அந்த பைல் டிரைவர போட்டாரு. நம்மோட ட்ரிபிள் ஹெச் நம்மளோட கெவின் ஓவன்ஸ் மேல ரொம்ப காண்ட்ல இருக்காரு. இப்போ வந்து நம்முடைய கெவின் ஓவன்ஸே நம்முடைய ட்ரிபிள் ஹெச் வந்து அட்டாக் பண்ணிட்டாரு. அதனால நம்முடைய கெவின் ஓவன்ஸுக்கும் நம்முடைய ட்ரிபிள் ஹெச்சுக்கும் WrestleMania 41ல மேட்ச் நடக்குமா அப்படிங்கிற மாரி இவங்க இவங்க ஃபேன்ஸ் தரப்புல வந்து இவங்க வந்து ஒரு ஹைப்ப ஏத்தி விட்டாங்க. அதாவது கண்டிப்பா நடக்குமாக்கு அப்படிங்கிற மாரி. அதெல்லாம் ஒரு மண்ணு நடக்காது. ஏன்னா நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் வந்து ஹார்ட் பேஷண்ட். அதாவது அவருக்கு வந்து எந்த விதமான அதிர்ச்சியான விஷயங்களோ, இல்ல எப்படி சொல்றேன்னா, சும தூக்குறது அப்படிங்கிற மாரி ஏதாச்சும் பண்ணாரு அப்புட்னா, ட்ரிபிள் ஹெச் அப்புறம் பூட்டுக்குவாரு. அவ்வளோதான். அவர பாட தான். அதாவது நம்மளோட ட்ரிபிள் ஹெச்சுக்கு பாட தான். அதனால நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் வந்து ஒரு ஹார்ட் பேஷண்ட். அதனால அவரால எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாது. அவர போய் கெவின் ஓவன்ஸ் கூட WrestleMania 40ல ஃபைட்லாம் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டா, பண்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. அதெல்லாம் இல்ல அப்படின்னே சொல்லலாம். அதனால அதாவது நம்மளோட கெவின் ஓவன்ஸ் வந்து இப்படி பண்ணிட்டாரே அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு கோவத்துல தான் நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் வந்தாரே தவிர, அவர்லாம் ஃபைட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அப்ப யாரு தான் நம்மளுடைய கெவின் ஓவன்ஸ்க்கு ஆப்போனன்ட்டா வருவான்னு கேட்டா, இருக்காரு நம்மளுடைய ராண்டி ஓர்டன். வைப்பர் ராண்டி ஓர்டன் வந்து இந்த ஒரு ஃபியூடுக்குள்ள வரலாம். அதாவது என்னோட நண்பன வந்து நீ அடிச்சுட்ட அப்படிங்கிறதுக்காக வரலாம். ஏன்னா, இப்ப நம்மளுடைய கெவின் ஓவன்ஸ் தான் நம்மளுடைய ராண்டி ஓர்டனே இன்ஜூர் பண்ணாரு. அதனால இப்ப திரும்பி என்னோட நண்பனான கோடிய நீ இன்ஜூர் பண்ணிட்ட அப்படிங்கிறதுக்காக, நம்மளோட இந்த ஒரு ஸ்டோரியில வந்து நம்மளுடைய கெவின் ஓவன்ஸும் நம்மளுடைய ராண்டி ஓர்டனும் ஃபைட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாவே இருக்கு. இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட்லயே ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைலைட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய ரெஃப்ரி இருந்தாரு பாரு. இவரு தான் அதில ஹைலைட்ஸே. ஏன்னா, இந்த தம்பி வந்து இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக்க வந்து பண்ணிட்டாரு. ஆனா, அது என்ன மிஸ்டேக் பண்ணாரு அப்புட்ன்னு ரெஸ்லிங் ஃபேன்ஸ்லாம் இப்ப கண்டுபிடிச்சு கழுவி ஊத்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது 2 ரெஸ்லர் வந்து ஃபைட் பண்றாங்க அப்புட்னா, கவுண்ட் டவுன் பண்றப்ப வந்து அந்த ரிங்குக்கு உள்ள நின்னு தான் அவங்க கவுண்ட் டவுன் பண்ணணும். 1, 2, 3 அப்படிங்கிற மாரி கவுண்ட் டவுன் பண்ணணும். ஆனா, நம்ம தலைவர் வந்து ரிங்குக்கு வெளியில கடந்தாரு. வெளியில கடந்து அந்த ரோப்ப புடிச்சுக்கிட்டு தான் அந்த கவுண்ட் டவுனே அடிச்சிருக்காரு. அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பானது. அது வந்து செல்லுபடி ஆகாது. ஏன்னா, எல்லா இதுலயும் பார்த்தீங்க அப்படின்னா, ரிங்குக்கு உள்ள இருந்து தான் எல்லாருமே கவுண்ட் டவுன் பண்ணுவாங்க. அப்படி இல்லையா அந்த ரோப்ப புடிக்காம தான் கவுண்ட் டவுன் பண்ணுவாங்க. ஆனா, இவரு வந்து அந்த ரோப்ப புடிச்சுக்கிட்டு கவுண்ட் டவுன் பண்ணியிருக்காரு. இதில யார்ரா வின் பண்ணா? அதாவது கோடி விசஸ் கெவின் ஓவன்ஸ் மேட்ச்ல யார்ரா வின் பண்ணா அப்படின்னு கேட்டா, யாருமே வின் பண்ணல. இதில வந்து கரெக்ட்டான ஒரு ரிசல்ட்ட கண்டிப்பா கொடுக்கவே முடியாது. இது வந்து WWE பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பு. அதாவது இது சொதப்பல் அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். அடுத்ததா உங்களோட ஜான் சீனா. இப்ப ஜான் சீனா என்ன பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு கேட்டா, சரிப்பா கெவின் ஓவன்ஸ்க்கு அதாவது நம்முடைய கெவின் ஓவன்ஸ் வந்து நம்முடைய கோடி ரோட்ஸ்க்கு வந்து அந்த பைல் டிரைவர போட்டாரா? இப்ப நம்முடைய கெவின் ஓவன்ஸ் என்ன அதாவது நம்முடைய கோடி ரோட்ஸ் என்ன நிலைமையில இருக்காரு? இருக்கானா? அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியோட போட்டிருக்காரு. அது அவரோட அந்த அந்த பதிவுல வந்து நம்முடைய ஜான்சன கோடி ரோட்ஸ் இருக்காரா? இல்லையா? அப்படிங்கிற மாரி அவரு வந்து நம்முடைய ஜான்சன வந்து நக்கலா சொல்லியிருக்காரு. ஏன்னா, அவரோட ரிட்டயர்மென்ட் டூர் ஆரம்பிக்க போகுது. 2025 WWEல அவரோட ரிட்டயர்மென்ட் டூர் ஆரம்பிக்க போகுது. அதனால அவரு WWEக்கு வராரு அப்புட்னா, கண்டிப்பா நம்முடைய ஜான் சீனா வந்து நம்முடைய கோடி கூட தான் மோத போறாரு அப்படிங்கிற மாரி ஒரு ஹிண்ட்ட நம்முடைய ஜான் சீனா தந்துகிட்டு இருக்காரு. அதனால கூட ஒரு நக்கலா நம்முடைய அந்த ஈகிள் சாம்பியன் அதாவது கோடியோட அப்பா வச்சிருந்தாரு. அதாவது இதுக்கு முன்னாடி அதாவது WWFல வந்து நம்முடைய கோடியோட அப்பா வந்து டஸ்டி ரோடு வந்து வச்சிருந்தாரு.
அந்த சாம்பியனை தான் அந்த ஒன் டைம், அதாவது அந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் மட்டும் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ட்ரிபிள் கட்சி கொடுத்து அது நாசமாக போயிடுச்சு. அதனால் அந்த டைட்டிலை போட்டு இப்போ நம்மளுடைய ஜான்சன் வந்து நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பாக நம்மளுடைய ஜான்சனா 2025 WWE இருக்கப்போ நம்மளோட கோடி கூட தான் அகைன் ஃபியூடு போகிறதுக்கு, அதாவது சாம்பியனுக்கான ஒரு ஃபியூடு போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி கோடி ரோட்ஸுக்கெலாம் எந்த இதுவும் ஆகலை. இது வந்து WWE வந்து சொல்லியிருக்கலாம், அதாவது கிறிஸ்மஸ் வருது அதனால் நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கு வந்து லீவ் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நம்மளோட WWE பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராமா அப்படிங்கிறத இதுலேருந்தே நம்ம எதிர்பார்த்துக்கலாம். அப்படி உண்மையான இன்ஜுரியாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே எதுவுமே பண்ண முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து WWE பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்னு கண்டிப்பாக நான் சொல்லுவேன் நண்பா. ஏன்னா இப்போ நான் சொன்னது எல்லாமே என்னோட ஒரு ஓன், அதாவது என்னோட ஒரு அசப்ஷனில் தான் நான் சொன்னேனே தவிர, என்னோட கற்பனையில் தான் நான் சொன்னேனே தவிர இதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்லல. இது நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, நடக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நண்பா.